peacemakers of Christo. நீ நினையாத நேரத்தில் உனக்கு ஆபத்துகளும் பிரச்சனைகளும் வந்துவிட்டதா? மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனத்துல, எனவே நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் சுவாமி. அந்நாளிலே ஆண்டவரே நீர் கூறினீர், ஆண்டவரே உம் சீடர்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான், அவன் தான் என்னை யூதர்களிடம் ஒப்படைப்பான் என்று நீர் அறிந்திருந்தீர் ஆண்டவரே. அப்பா, அந்த துக்க நேரம், அந்த பய நேரம் ஆண்டவரே அருகில் வந்து கொண்டிருக்கும் பொழுது நீர் கெத்சமனி தோட்டத்திலே சென்று ஆண்டவரே முழங்கால் படியிட்டு கண்ணீரோடும் வியர்வையோடும் இரத்தத்தோடும் ஆண்டவரே நீர் அப்பா ஜெபித்து கொண்டிருந்த ஆண்டவரே, அப்பா உன்னையே அர்ப்பணித்தீர் ஐயா. அப்பா, இந்த துக்கம் என்னை தாங்க முடியவில்லை ஆண்டவரே, இந்த துக்கம் என்னை அணுகி கொண்டிருக்கிறது, இந்த என்னுடைய சாவு பயம் எனக்கு வந்து விட்டது தெய்வமே, இந்த பிரச்சனை ஆண்டவரே, இந்த யூதர்களின் தொல்லைகள், அவருடைய துன்புறுத்தல்கள் எப்படி இருக்க போகிறதோ என்று ஆண்டவரே நீர் உன்னையே ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தீர் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே அதிகாலையில 3 மணி அளவில அப்பா அந்த சேவகர்களோடு யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவரே ஓடி வந்து அப்பா ரபி என்று உன்னை முத்தம் கொடுத்தான் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, அவன் என்ன செய்தான் அவனுக்கே தெரியாமல் முத்தம் கொடுத்தான் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, அடுத்த நாளிலே ஆண்டவரே நீர் பட்ட துன்பங்களை கண்டு ஐயோ என் பிரபுவை, ஐயோ என் ராஜாவை நான் விட்டுட்டேனே என்று கண்ணீர் விட்டான் சுவாமி. ஆமா ஆண்டவரே. அப்பா அந்த மகன் துன்பத்திலே சென்று தூக்கிலிட்டு செத்து போனான் ஆண்டவரே. அதே போலதான் சுவாமி இன்று ஆண்டவரே, ஐயோ என் கணவனை காப்பாத்தணும், ஐயோ காப்பாத்தலையே, ஐயோ விட்டுட்டேனே, என் மனைவியை காப்பாத்தணும், ஐயோ காப்பாத்தலையே, ஐயோ விட்டுட்டனே என்று எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஐயா. அவ நல்லா இருந்தா நாதாரி பயமாறி நான் கெட்ட எண்ணத்துல என் மனைவிய ஆண்டவரே நான் டவுட் பண்ணி சந்தேகப்படுத்தி துன்புறுத்தி கெட்ட சுமைகளை சுமத்தி கெட்ட பெயரை சூட்டி அவளை விரட்டி விட்டேன். நான் இன்னைக்கு அனாதையா கிடக்கிறேன். என் மனைவியை நான் துன்பப்படுத்தினேன், அடிச்சேன், அவ அழுக்குறலுக்கு நான் செவிசாய்க்கல, அதனாலேயே அவ செத்து போயிட்டா. அவளை நான் எவ்வளவோ துன்புறுத்தினேன், அதனால்தான் அவ என்னோட இல்ல என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. தெய்வமே, என் கணவன் அருமையானவன், அவன் என்னை எப்போதும் புரிஞ்சுக்குவான், நான் தான் அவனை வேண்டான்னு ஒதுக்குனேன். என்னுடைய தகாத உறவுகளினால என்னுடைய திமிர் பேச்சுகளினாலதான் என் கணவனை நான் விட்டு போனேன். என் கணவன் அதனால்தான் செத்து போயிட்டான், என் கணவன் அதனால்தான் விட்டுட்டு போயிட்டான் என்று கண்ணீர் விடுகிற பெண்மணிகள் எத்தனையோ பேர் சுவாமி. ஏசப்பா, எங்க அம்மா அப்பா சொன்னதை நான் அன்னைக்கே கேட்டிருந்தா ஐயோ இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காதல்லவா. படிடான்னு சொன்னாங்க, நான் படிக்கலையே. காதலிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, நான் கேட்கலையே. கஞ்சா பொருளுக்கு போதை பொருளுக்கு அடிமை ஆகாதடான்னு சொன்னாங்க, நான் கேட்கலையே. ஆமா ஆண்டவரே. அப்பா வேலைக்கு போடான்னு சொன்னாங்க, நான் போகலையே. தெய்வமே, நண்பர்களோடு சேராதன்னு சொன்னாங்க, நான் கேட்கலையே. அதனால்தான் என் வாழ்க்கை இழந்து போய் கிடக்கிறேனே, இன்னைக்கு பரதேசியா நிக்கிறேனே. எங்க அம்மா அப்பா என்னை பத்தி நினைச்சுதான் அவங்க செத்தே போயிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு சோறு போட கூட யாரும் இல்ல, நான் வீதியில இருக்கிறேன், அனாதையா இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை கேட்பார் யாரும் இல்லை, எனக்கு உதவுவார் யாரும் இல்லை என்று கண்ணீர் விடுகிற பிள்ளை
பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, அப்பா என் பிள்ளை என்கிட்ட சொன்னுச்சு, மத்தவங்களுக்கு காசு கொடுக்காத, அவங்கள்ட்ட பழகாத, அவங்க எல்லாம் தேவையில்லை, அவர்கள் நல்லவர்கள் இல்ல, அவன் தவறா என்று நடக்கிறான், அவன் பேச்சே சரியில்லை, அந்த பிள்ளை சரியில்லை என்று என்னுடைய பிள்ளைகள் சொன்னாங்க. ஆனால் நான் கேட்காமல் இன்று என்னுடைய சொத்துக்களை இழந்து, ஆண்டவரே பணத்தை இழந்து, ஆண்டவரே இன்று நான் அவமானப்பட்டு என் வீட்டை இழந்து கடனாளியா கடக்கிறேனே ஆண்டவரே. ஆமப்பா தேவனே, நான் நினைத்தது ஒன்று ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நடந்தது ஒன்று ஆண்டவரே. நான் எதற்குமே இந்த சூழ்நிலைக்கு நான் ஆயத்தம் ஆகலையே ஆண்டவரே. இன்று அப்பா தவித்து கொண்டு இருக்கிறேன் ஐயா, தத்தளித்து கொண்டு இருக்கிறேன் ஐயா ஆண்டவரே. நடு கடலிலே தத்தளிப்பதை போல உதவிக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. எவ்வளவு கத்தினாலும் எவ்வளவு தேடினாலும் ஆண்டவரே உதவுவார் யாரும் இல்லை சுவாமி. ஏசப்பா என் தெய்வமே, அந்நாளிலே என் பின்னாடியே வந்தவங்க இன்னும் என்ன துரத்தி துரத்தி அடிக்கிறாங்களே ஆண்டவரே. அப்பா என் கடன் என்னை துரத்துகிறதா ஆண்டவரே. அப்பா என் திருமணத்திற்கு வந்து என்னை பாராட்டியவர்கள் இன்று என்னை தூஷிக்கிறார்கள் ஆண்டவரே. இன்னும் குழந்தை பறக்கலையா, இவன் உன் புருஷனா, உன் புருஷனை பத்தி எங்களுக்கு தெரியும் என்று அவதூறு பேச்சுகள் பேசி ஆண்டவரே எத்தனையோ மனைவியுடைய எத்தனையோ கணவனுடைய ஆண்டவரே உள்ளங்களை உடைக்கிறவர்கள், அவருடைய இல்லற வாழ்க்கையை கெடுக்கிறவர்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. அப்பா இன்று சுவாமி ஒரு சகோதரியானவர் சொன்னால் ஆண்டவரே, அப்பா என்னுடைய மகளும் மருமகனும் சேர்ந்து வாழணும் ஆண்டவரே. என் மருமக வெளிநாட்டுல இருக்கிறான், ஆனால் அவருடைய சகோதரிகள் அவனை தன்னுடைய மனைவியோடு வாழ விடுவதில்லை ஆண்டவரே. என் பிள்ளையை காப்பாத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே பல வருடங்களாக என் பிள்ளை கணவனை இழந்து நிற்கிறாள், அனாதே போல இருக்கிறாள், தவிக்கிறாள் ஆண்டவரே. தன்னுடைய சகோதரிகள் அவருடைய தம்பியை ஆண்டவரே மனைவியோடு சேர்ந்து வாழ விடுவதில்லை, பணத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டு ஆண்டவரே அவர்களை பிரிக்கிறார்களே ஆண்டவரே. நியாயம் கிடைக்காதா, நீதி கிடைக்காதா, வாழ்வு கிடைக்காதா என்று தவிக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ஏசப்பா நீர் இறங்குங்கள் ஆண்டவரே. அப்பா மனிதர்கள் சுயநலத்தோடு தான் ஆண்டவரே அப்பா ஒருவரை இணைக்கிறார்கள், ஒருவரை பிரிக்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா தெய்வமே, இந்த வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் ஆண்டவரே, எதற்குமே நாங்கள் ஆயத்தமாக இல்லை. நான் தோற்று போய் இருக்கிறேன் ஆண்டவரே, அநாதையாய் கிடக்கிறேன் ஆண்டவரே, பிச்சைக்காரனாய் இருக்கிறேன் ஐயா, கடனாளியாக இருக்கிறேன் ஐயா, குழந்தை இல்லாமல் இருக்கிறேன் ஐயா, வேலை இல்லாமல் இருக்கிறேன் ஐயா, காசு இல்லாமல் இருக்கிறேன் ஐயா, சோறு இல்லாமல் இருக்கிறேன் ஐயா, அம்மா அப்பா இல்லாமல் இருக்கிறேன் ஐயா ஆண்டவரே, கணவன் இல்லாமல் மனைவி இல்லாமல் இருக்கிறேன் ஐயா, என் பிள்ளைகள் விட்டு ஓடி போய் விட்டார்கள் ஐயா, என் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை ஐயா ஆண்டவரே. என் தெய்வமே என் மீது மனம் இறங்கும் ஐயா. இந்த சூழ்நிலைக்கு நான் என்னையே ஆயத்தப்படுத்திக் கொள்ளலப்பா. ஏசப்பா இந்த சூழ்நிலைக்கு என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளல ஆண்டவரே. அப்பா நீர் ஆயத்தப்படுத்தும் பொழுது நீர் ரத்த வியர்வையை சிந்தினீரே ஆண்டவரே. இன்னைக்கு நான் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. ஐயோ எதை நினைத்து அழுவது, ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லாம போதே, என் பிள்ளைகளை எப்படி நான் கரை சேர்ப்பேன் என்று கண்ணீர் விடுகிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அந்நாளிலே சிலுவையில நீர் அனாதையை போல தொங்கி கொண்டிருந்தீர் ஆண்டவரே. உன் சீடர்கள் உன்னோடு வருவதில்லை ஆண்டவரே. உங்களுடைய தாயானவள் ஐயோ எனக்கு உதவுவார் யாரும் இல்லையே, என் பிள்ளைய தொங்க விட்டுட்டு நிக்கிறேனே என்று கதறியதை போல இன்று எத்தனையோ தாய்மார்கள் எத்தனையோ தந்தைமார்கள் ஐயோ தாம் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. நீர்தான் பார்க்கணும் ஆண்டவரே, நீர்தான் ஆசீர்வதிக்கணும் ஐயா. எங்களை ஆண்டவரே ஆதரிப்பார் யாரும் சுவாமி, எங்களுக்கு வேற யாரு ஆண்டவரே இருக்கிறார்? நீர் ஒருவர் தானே ஐயா. நாங்கள் யாரிடம் செல்வோம் ஆண்டவரே? மனிதர்களை நம்பி நாங்கள் மோசம் போனோம் ஆண்டவரே. உம்மை நம்பிதான் நாங்கள் வாழ்கிறோம் வருகிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று மனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம்.
சாத்தானே அப்பாலே போ, அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே, நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமேன் அல்லேலூயா எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியை நீங்கள் ஏறெடுங்கள். மேபி ஒரு பூசை உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை, குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றுமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம், இறையிறக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம், நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய ஃபேஸ்புக்ல பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல, ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி, கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட்டு, சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க, எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், அங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. நிச்சயமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, டிபி, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக ரத்தத்தின் விடுதலை
விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க, எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும் பிணிகளுக்கும் செய்வினைகளுக்கும் எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜெபம். இதுல எல்லாத்துக்கும் ஜெபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.